நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். இந்த நிகழ்வு அவருக்காக செய்யப்பட்ட நிகழ்வில்லை. இது ஒரு அரச நிகழ்வு. உண்மையாகவே அத்தியாவசியமான ஒரு தேவைப்பாடு. இன்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாட்டில் போலீசார்கள் தேவையில்லை என்று போலீசார்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் சம்பளம் கொடுக்காம. இன்றைக்கு போதைப்பொருள் கூடாக எவ்வளவு சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் கூறுகிறோம், இந்த நாட்டில் போதைப் பொருளை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்றால் விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்த வேண்டிய தேவை, அதே நேரம் தன்னம்பிக்கை ஒன்று ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முன்னைய காலத்தில் இந்த ஆர்டிஏ ஃபைல்களை போட்டு பார்த்தீர்களா இருந்தால் தெரியும் எவ்வளவு நிதிகள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது வீண்விரியமாக. இந்த நிதியானது வீண்விரியம் இல்லை. அங்கே வந்தவர்களுக்கு அழகாக இருக்கைகளை அழகான ஒரு இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு ஸ்டேஜ் அடிக்கப்பட்டு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மக்களுடைய பணத்தை வீண்விரியம் செய்யவில்லை. இதன் ஊடாக எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த நாட்டில் போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும். போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்காக நாங்கள் எவ்வளவு செலவழிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டில் போதைப் பொருள் முற்றுமுழுதாக ஒழியும் பட்சத்தில் இருந்துதான் இந்த நாட்டை மீட்க முடியும். ஏனென்றால் அபிவிருத்திகள் வரும்போது இந்த நாட்டில் போதைப் பொருள் இருக்குமாக இருந்தால் அபிவிருத்திகள் எல்லாம் வீண்விரியமாகும். எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி கூறினார், ஹைவே பாதையில் போதைப் பொருள் பாவிப்பவர்கள் அங்கே மின் வயர்களை வெட்டி எடுத்து செல்கிறார்கள். அவ்வாறென்றால் இந்த நாட்டில் இருந்து முற்றுமுழுதாக போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டிய தருவாய் இருக்கிறது. அதற்கான நிதிகள் நாங்கள் எவ்வளவும் செலவழிக்க தேவை. போலீசார்களுக்கு விசேட குழுக்களை நாங்கள் நியமிப்போம், அதற்கு நிதிகளை செய்வோம். ஆனால் ஒன்றை கூறுகிறோம், தமிழ் மக்களுக்கு சுருக்கமாக ஒரு வெட்டிங் நிகழ்வுக்கு எவ்வளவு செலவழிக்கிறார்கள் திருமண நிகழ்வுக்கு. அதற்காக செலவாகிற திருமண நிகழ்வை இடைநிறுத்துகிறார்களா? நாங்கள் ஒன்று செய்வோம், இந்த செலவழிக்கும் நிதிகளுக்கு கூடாக எவ்வளவு வினைத்திறன் கிடைத்தது என்று அறிந்து பாருங்கள். எவ்வளவு அறிவுரைகளை பெற்று சென்றார்கள், அந்த கூட்டம் எவ்வளவு நிதானமாக நடைபெற்றது, எவ்வளவு மக்களுக்கு தன்னம்பிக்கையோடு ஏற்படுகிறது. இது இலங்கை பூராகவும் நடக்கின்ற நிகழ்வு.